முதல்ல உங்கள் வாழ்க்கை எல்லாம் உங்கள் கையில் தாங்க இருக்குது. நீங்கள் தான் அழிஞ்சு போகணும். புரியல? முதல்ல உங்கள் நியாயம் திறமை எல்லாம் உங்கள் கையில் இருக்கிற பக்கத்தை நீ பேசுகிறீங்க. அதுலேருந்து நீங்கள் தான் அழிஞ்சு போகணும். வேறு யாரும் அழிஞ்சு போக மாட்டாங்க. ஏயா உங்களுக்கெல்லாம் நியாயம் பதிவு தவிர வேறு எதுவும் பேச மாட்டீங்க. இந்த உலகத்தில் என்ன நடக்குது, அடுத்த உலகம் என்ன நடக்குது தான் நீ பார்ப்பீங்க தவிர முதல்ல உங்கள் உலகத்தில் என்ன நடக்காது நீங்கள் பாருங்கய்யா. இங்கே பாருங்க, சவசமாக பேசவெல்லாம் வந்துக்கிட்டு புத்திசாலி ஆகிட முடியாது. ரொம்ப படித்த மேதாவெல்லாம் எதுவும் சாதிக்கவும் முடியாது. ரொம்ப படிச்சுட்டா அது அவங்க திறமை. நான் படிக்காத மேலே தான் ஒத்துக்கிறேன். ஆனால் உங்கள் படிப்புக்கு நீங்கள் என்ன தண்டனை காட்டுறீங்களோ அந்த படிப்புக்கு புத்திசாலித்தனத்தையும் உங்கள் பெத்த தாய் தப்பை காட்டுங்க. அது பெருமை. அதை விட்டு எவனோ அடுத்தவன் சொன்னான்னு அந்த திறமை உங்கள் திறமையை அடுத்த நாள் கொண்டு போகிறீங்க. பெற்றவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்ச உங்களை அதுக்கு நீங்கள் என்னையா சொல்ல போகிறீங்க? அந்த புத்தியெல்லாம் விட்டுட்டு உங்கள் புத்தியை முட்டாள்தனமாக எந்த புத்தி கொண்டு போகிறீங்களே அதெல்லாம் மடத்தனமாக கொண்டு போனால் புத்தி மடத்தனமாக செய்ய சொல்லும். என்றைக்குமே புத்திசாலியாக செய்யுங்க. புத்தியை மட்டும் முட்டையாக்காதீங்க. அந்த புத்தியை மட்டும் முட்டையை நீங்கள் ஆக்கிட்டு வச்சுங்களேன், அது அப்படி வந்துடும். என்றைக்குமே பெத்த தாயத்தை அப்படி இழக்காதீங்க. அவங்கள என்றைக்குமே வாழ்த்துங்க. ஒரு காலத்தில் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் என்னையா சொல்ல போகிறீங்க? இங்கே பாருங்க, அவங்க இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு இடம்னு சொல்கிறீங்களே. அவங்க போயிட்டாங்கனாக்கா அப்போ தெரியா அவங்க வருத்தமும் வேதனையும். இருக்கும்போது அவங்க பாசம் தெரியாது, போகும்போது தான் அவங்க பாசம் தெரியும். அப்போ அவங்க வரப்போகிறது இல்லை. முதல்ல இந்த முட்டைத்தனத்தை விட்டுட்டு உங்கள் புதுசாத்தனத்தை எங்கே காட்டுமோ காட்டுங்க. பெத்த தாய் அவங்கள படிக்க செஞ்சு ஆளாக்குனாங்களே அவங்களுக்கு தான் பதில் சொல்லணும். அதை விட்டு கண்டவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒன்று முட்டாள் கிடையாது. நீங்கள் முட்டாளா? இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே எல்லாம் சரிங்க. போங்க, திருதி வாழுங்க. போங்கய்யா, உட்காரலாம் போங்க. இந்த முட்டாள்தனெல்லாம் கேட்காதீங்க. போங்க.